ஏய் என்னப்பா ஷூட்டிங்னு கூப்பிட்டா இந்த காஸ்டியூம் ஓகேவா இல்ல வேற ஏதாவது மாத்தட்டுமா? செய்ய போறது சமையல். இது சமையல காமிங்க. நான் வீடியோ போடுறதுல இருந்தே சப்ஸ்கிரைபர் வரல, வியூஸ் வரலன்னு சொல்றீங்கல? ஆமா. நீங்க சமைச்சு சப்ஸ்கிரைபர் வர வைங்க பாப்போம். இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. அப்போ நான் சமைச்சு சப்ஸ்கிரைபர் வராதுன்னு சொல்றீங்களா? நான் சமைக்கிறேன்டா. இந்த டர் வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா கார்பெட் மண்டையா. இப்போ நான் சமைக்கிறேன், அதுவும் நம்ம யூனிக்கா செய்யறோம், யூனிக்கா செஞ்சு ஒரு கலக்குறோம். நீங்க எல்லாம் சமைச்சு பார்த்துட்டு இந்த டிஷ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் எப்படியாவது சப்ஸ்கிரைபரை ஏத்துறோம், அது என்னால ஏத்தணும். பார்க்கலாம் நீங்க கலக்குறீங்களா இல்ல நீங்க சமைச்சதை சாப்பிட்டுட்டு எல்லாருக்கும் வயிறு கலக்குதா? யாருக்குமே வயிறு கலக்காது. நான் சமைக்கிற சமையலே ஒரு கலக்கலான சமையல் தான். இன்னைக்கு அப்படி ஒரு சமையலை தான் நீங்க பார்க்க போறீங்க. அதுக்கான பொருட்கள் எங்கேயோ காப்பி அடிச்ச மாதிரியே இருக்கு அப்படின்றீங்களா? பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். இன்னைக்கு நம்ம யூனிக்கா செய்யக்கூடிய அந்த ரொம்ப ரோலிங் ஆகுதே. இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய அந்த முக்கியமான டிஷ் பிளாக்கிஷ் குவைல் கறி, அதாவது கருப்பு காடை கறி செய்யறோம், கலக்குறோம். ஐயோ ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா. போகலாம் சமையலுக்குள்ள குதிப்போம். முதல்ல அடுப்பு பற்ற வச்சுட்டோம். இனிமேல் அடுத்து சமையல் தான். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஃபஸ்ட்டு சாம்பெல்லாம் எடுத்துட்டு இப்போ அந்த ஸ்பைசி மிளகாவை நம்ம உள்ளே போட்டுட்டோம். மிளகாய் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து நம்ம வந்து இந்த காடைக்கறியை போட்டுக்க போகிறோம். காடைக்கறி பாருங்கள், நல்லா பக்காவாக கழுவி 4 பீஸாக கட் பண்ணியிருக்கு காடைக்கறி. இப்போ நம்ம இதை போட போகிறோம். அடுத்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். வேணும்னா அப்புறமா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் கலரும். நல்லா மிக்ஸ் ஆகணும், பொறுமையாக பண்ணணும். ரொம்ப போட்டு கொதறி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் சுக்குநூறாக போயிடும். இதுதான் இந்த 2 சீனி மிளகாய். இதை பாருங்கள், ஒன்று நல்லா பழுத்து இருக்குது, இது நல்ல பச்சை. இது சும்மா ஸ்டைலுக்காக இது மேலே வச்சுருக்கேன். இப்போது போதுமான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் வரட்டும். நம்ம இதோட குக்கரை நிறுத்திடுவோம். விசில் அடங்கட்டும். அதுக்குள்ளே மசாலாக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்டை எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் அந்த இன்க்ரீடியண்ட். கொஞ்சம் கொத்தமல்லி, வரமிளகாய், சோம்பு, சீரகம், கசகசா, பட்டை, லவங்கம், அப்புறம் ஒரே ஒரு அன்னாச்சி முக்கு. சரி, இந்த இன்க்ரீடியண்ட்லாம் போட்டால் காடை வந்து பிளாக்காக வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதுக்கு ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட் இருக்குது, அது நான் வறுக்கும்போது சொல்கிறேன். இந்த இஞ்சி பூண்டை தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த வறுக்கிற ஐட்டத்தோட சேர்த்து பண்ண வேண்டாம். ஏன்னா நமக்கு அந்த மசாலா வந்து கொஞ்சம் குறகுறப்பாக இருந்தால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போது வறுக்கிறதுக்கான ஒரு சின்ன சட்டி பாருங்கள், ஒரு பிளேட் மாதிரி தான் இருக்குது. ஒரு சின்ன சட்டி எடுத்துக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்போது நம்ம ஒரு ஐட்டமாக வறுக்கிறதுக்கு போடுவோம். முதல்ல கொத்தமல்லி போடுவோம். கொத்தமல்லி போட்டாச்சு. அடுத்து வரமிளகாய், கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறமா சோம்பும் சீரகத்தையும் போட்டுடுறோம். அப்புறம் கொஞ்சம் பட்டை, லவங்கம். நான் சொன்னேன் இல்லையா, இதுக்கு ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் இருக்குது. இந்த பிளாக் காடைக்கு பிளாக் கலர் கொண்டு வரதுக்கு ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் இருக்குது. அது இப்போ நான் போட போகிறேன். அந்த முக்கியமான இன்க்ரீடியன்ட் இதோ கருவேப்பில்லை. இந்த கருவேப்பில்லை தான் நமக்கு வந்து காடையை வந்து நல்லா பிளாக் கலரில் கொண்டு வரப்போகுது. இதுதான் முக்கியமான ஐட்டம். பாருங்கள், நல்லா கருவேப்பிலையை நல்லா வறுத்துட்டேன் பாருங்கள். அடுப்பு நிறுத்தினதுக்கு அப்புறம் தான் நம்ம கசகசா போடணும். கசகசாவை வந்து ஏன் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு போடுறோம் அப்படின்னா, அந்த சூடு இருந்தாலே போதும், இல்லைனா ரொம்ப கருகிரும். அதனால் அடுப்பை அணைச்சினதுக்கு அப்புறம் தான் நம்ம கசகசாவை போடுறோம். இப்போ அடுப்பு அணைச்சிடலாம். இப்போ கசகசாவை போடுறோம். நல்லா கிளறிடலாம். காடையை பார்ப்போம் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. சூப்பராக வெந்திருக்கு, நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நான் லைட்டாக தான் டச் பண்ணுறேன், அதுக்கே நல்ல இம்ப்ரெஷன் இருக்குது பாருங்கள். ஏன்னா ரொம்ப நம்ம போட்டு நான் குத்துனேன்னு வச்சுக்கோங்களேன், வறுக்கும் போது அப்புறம் எல்லாம் ரொம்ப கொசன்னு ஆயிரும். சூப்பராக வந்திருக்கு. ஓகே, இப்போது இந்த காடை தண்ணியில் நம்ம ஒரு சூப் ரெடி பண்ணுவோம்.
பெருசாக ஒன்றும் இல்லை, அந்த காடை தண்ணியை டம்ளரில் ஊற்றுனா அதுதான் சூப்பு. காடை சூப் தயார். இது ரொம்ப சளிக்கெலாம் ரொம்ப நல்லது. அதனால் இது செய்யும்போது இது குடிச்சு பாருங்கள். நல்லா இருந்ததுன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மசாலாவெல்லாம் அரைச்சிக்கிட்டோம் பாருங்கள், நல்லா பிளாக்கிஷ் கலரில் வந்துருச்சு பாருங்கள். இதுதான் நம்மளுக்கு காடையை வந்து பிளாக் கலரில் கொண்டு வரப்போகுது. அப்புறம் இதே ஜாரில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அரைச்சிக்கலாம். எந்த மசாலாவாக இருக்கட்டும் இல்லை எந்த பேஸ்ட்டாக இருக்கட்டும் அப்பப்போ தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நல்லெண்ணெயை ஊற்றிக்கிறோம். எண்ணெய் காயறதுக்குள்ளே நம்ம சின்ன வெங்காயத்தை அரைஞ்சி வச்சுப்போம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கருவேப்பிலை போட்டுப்போம். சின்ன வெங்காயத்தை போட்டுப்போம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் போடுறத விட சின்ன வெங்காயம் போட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் போட்டோம்னா கொஞ்சம் இனிச்சிக்கிட்டு இருக்கும், அதனால் சின்ன வெங்காயம் போடுவோம். சின்ன வெங்காயம் ஒரு அடிஷ்னல் டேஸ்ட்டு தான். சின்ன வெங்காயம் போடாமே நம்ம செய்யலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை போட்டுப்போம். அதில் கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். நல்லா கிளறணும் பாருங்கள். நல்லா எப்படி வந்து பாருங்கள், நல்லா பிளாக்கிஷ் மசாலா மாதிரி எப்படி வந்துருக்கு பாருங்கள், சூப்பராக. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். ஃபுல்லாக எடுத்துக்கல, கொஞ்சம் தேவையான அளவுக்கு. இப்போது மசாலா வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு வருது, ஏன்னா ஈரப்பதம் கொஞ்சம் கம்மியாகுது இல்லையா. நம்ம தேவையான அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த காடையை வேக வச்ச தண்ணியவே கொஞ்சம் எடுத்துக்கலாம். இந்த காடை வேக வச்ச தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெயெல்லாம் நல்லா திரிஞ்சு வருது பாருங்கள், சூப்பராக திரிஞ்சு வருது. இந்த சமயத்தில் நம்ம வேக வச்ச கறியை நம்ம இதில் போட்டுடலாம். வேக வச்ச கறியை போட்டாச்சு. ஹார்டாக கிளறாமல் ரொம்ப அப்படி ஜென்டிலாக, ஏன்னா இல்லைன்னா ரொம்ப கொல கொலன்னு ஆயிரும். இப்போது மீதம் இருக்கிற இந்த வேக வச்ச தண்ணியும் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா நம்ம தண்ணி கலந்ததுனால இது நல்லா கொதிக்க விடணும். கொஞ்ச நேரம் மூடி வைப்போம். பாருங்கள் நல்லா கொதிக்குது, இன்னும் நல்லா கொதி வரட்டும். இந்த சட்டிங்கிறதுனால நான் இந்த அளவுக்கு தண்ணி இருக்கும்போதே நான் நிப்பாட்டிக்கிறேன். அப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு இது இஞ்சி இருக்குன்றதை பாருங்கள். நீங்கள் இப்போ இதுவே ஒரு பாத்திரத்தில் செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் சுண்ட விடலாம். இதோடு நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். கொஞ்ச நேரம் கழித்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது எந்த அளவுக்கு இஞ்சி இருக்குன்றதை நான் சொல்கிறேன். அடுப்பு அணைச்சாச்சு. இப்போ நம்ம மூடி வச்சுருவோம். சட்டிலேயே வச்சதுனால இப்போ நான் பாருங்கள் நல்லா இஞ்சி இருக்குது பாருங்கள், எப்படி அந்த மசாலா பாருங்கள் நல்லா அப்படியே பிளாக் காடை அப்படியே பக்காவாக ரெடி ஆகிருக்கு. ஒரு காடையை எடுத்து நல்லா வெந்திருக்கான்னு பார்ப்போமா. பிளாக் காடை தயார். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது நல்லா அப்படியே வெந்திருக்கான்னு பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு. இங்கே பாருங்கள் அப்படியே ஜஸ்ட்டு அப்படியே மச்சு விட்டாலே பாருங்கள் எப்படி இதுவாகுது பாருங்கள், பக்காவாக வந்திருக்கு பாருங்கள். ஓகே சூப்பராக. இப்போது நம்ம இது வந்து சப்பாத்திக்கு, தோசை, இட்லி, சாப்பாட்டு கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். பிளாக் காடை தயார். இப்போ சொல்லிட்டோம் நம்மளோட சமையல் எப்படி இருக்குன்ட்டு அவங்க. அதே மாதிரி நீங்களும் பார்த்துட்டு சொல்லுங்கள். கொஞ்சம் புதினாலாம் போட்டுப்போம், ஏன்னா ஒரு ப்ரெசென்ட் பண்ணோம்னா அப்படியே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. குழந்தைங்களும் இதில் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. கூடவே கொஞ்சம் வெங்காயத்தாலும் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா சாப்பிடும்போது அதை மிக்ஸ் ஆகி வந்துன்னு வைங்க, சூப்பராக இருக்கும். அப்படியே வாய்க்கு நறுக்குன்னு கடிக்கிறதுக்கு. கருப்பு காடைக்கறி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.